சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. உதயநிதியின் பண்ணை வீட்டில் டெல்லி போலீஸ் சற்று முன் பரபரப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து எப்படியாவது திமுகவை ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவில் உள்ள ஒவ்வொரு ஊழல்களையும் தோண்டி எடுக்க ஆரம்பித்து விட்டார். தொடர்ந்து அவர் கூறியது போல வெள்ளை அறிக்கையையும் வெளியிட்டு விட்டார். செந்தில் பாலாஜி, KN நேரு போன்ற அமைச்சர்கள் செய்த ஊழல்களையும் பட்டியலிட்டு அதை ஆளுநரின் சம்மதத்துடன் அமலாக்கத்துறையுடன் ஃபைல்ஸுகளை கொடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நேற்று கூட செந்தில் பாலாஜியின் வீட்டில் காலையிலேயே போலீஸ் அவர்கள் விசாரணை நடத்தியது, செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருப்பது போன்ற விஷயங்கள் வெளிவந்திருந்தது. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு அமைச்சர்களும் அவர்கள் செய்த ஊழல்களை தாவேகாவின் அமைச்சர்கள் எந்த இடத்தில் எவ்வளவு டெண்டர் விட்டு எவ்வளவு கோடிகள் ஊழல் செய்துள்ளார்கள் என்ற ரிப்போர்ட்டை முதல்வர் விஜய் அவர்களிடம் கொடுத்து இருக்கிறாங்களாம். இதனால் திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 34 அமைச்சர்கள் செய்த முறைகேடுகளும் தற்போது முதல்வர் விஜய் அவர்களுக்கு கையில் ரிப்போர்ட் இருக்கிறதாம். மேலும் ஒட்டுமொத்தமாக திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மற்றும் அதற்கு பின்னால் செயல்பட்ட பல்வேறு கட்ட அதிகாரிகள் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை விஜய் அவர்கள் தற்போது செய்து கொண்டிருக்கிறாராம். இதனால் மிகவும் பயந்து போன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது பண்ணை வீட்டில் நிர்வாகிகளை அழைத்து கொண்டு தற்போது இரகசிய ஆலோசனைகளையும் நடத்தி வருகிறார் என்கின்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் திமுக தோற்றதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து சேகர் பாபு போன்ற மூத்த அமைச்சர்கள் உளவுத்துறையின் ரிப்போர்ட்டை மாற்றியது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோற்றதற்கு காரணமும் பொய்யான அறிக்கை ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதற்கு காரணம் சேகர் பாபு தான். மேலும் திமுகவோட மூத்த நிர்வாகிகளுக்கு தற்போது ஓய்வு கொடுக்க வேண்டும், தொடர்ந்து புதிதாக வந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என உதயநிதி கூறியுள்ளாராம். தற்போது உதயநிதி, ஸ்டாலின் அனைவரும் பண்ணை வீட்டில் தான் இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்திருக்கிறது. இதனால் உதயநிதியின் பண்ணை வீட்டிற்கு காவல்துறையினர் அங்கு சோதனைகளை செய்ய இருக்கிறார்களாம். மேலும் செந்தில் பாலாஜி எங்குமே தேடி இல்லவில்லை. ஒருவேளை உதயநிதியின் பண்ணை வீட்டில் தான் இருக்கிறாரா என சோதனை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அங்கும் கிடைக்கவில்லை. திமுகவின் தலைமையில் இரகசிய கூட்டணி மற்றும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல்கள் தற்போது அமலாக்கத்துறை கண்டுபிடித்ததால் எதிர்பாராத நேரத்தில் டெல்லி போலீஸ் அவர்களின் வருகையால் அனைத்து திமுகவின் நிர்வாகிகளும் அதிர்ந்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தபோதுதான், ஆனால் போலீஸ் அவர்களோ அங்கு வந்ததுக்கு காரணம் செந்தில் பாலாஜியை தேடிதான். தொடர்ந்து செந்தில் பாலாஜி செய்த ஊழல்கள் அனைத்தையும் விஜய் அவர்கள் அமலாக்கத்துறையின் கொடுத்ததன் பேரில்தான் அவரது பண்ணை வீட்டில் மற்றும் பல்வேறு அலுவலகங்களில் தேடி வந்தனர். ஆனால் செந்தில் பாலாஜி கிடைக்கவில்லை. ஒருவேளை உதயநிதி ரகசியமாக பண்ணை வீட்டில் நடத்தி வரும் ஆலோசனை கூட்டத்தில் செந்தில் பாலாஜி இருப்பாரோ என்கின்ற விசாரணைக்காக தான் அமலாக்கத்துறை இங்கு வந்திருக்கிறாங்க. மேலும் உதயநிதியிடம் செந்தில் பாலாஜி எங்கே, அவரை எங்கு மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உதயநிதியோ, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இங்கு நிர்வாக கூட்டம் மட்டுமே கூட்டினோம். தொடர்ந்து செந்தில் பாலாஜி இதுவரை எனக்கு எந்த அழைப்பும் விடுக்கவில்லை. தொடர்ந்து நாங்கள் அவரையும் கான்டாக்ட் செய்ய முடியவில்லை, அவர் எங்கு என்றே தெரியவில்லை என கூறியிருக்கிறார். மேலும் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக சிறையில் அடைக்கப்படுவார் என்கின்ற செய்தி தற்போது இணையத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. 2026 தோல்வி அடைந்த என்றால் கண்டிப்பாக அது சாதாரண தோல்வி இல்லை. திமுகவின் தோல்வி தவிர்க்க முடியாத தோல்வி. அது மட்டுமில்லாமல் இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் 6 சட்டமன்ற அதில் 4வது வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி அடைந்தால்தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். இல்லை என்றால் மக்கள் திமுகவை புறக்கணித்து நிச்சயம்
அவர்கள் தாவேகாவுக்கே தங்கள் வாக்குகளை செலுத்துவார்கள். இதனால் பாரம்பரியமாக இருந்து வந்த திமுக கட்சியை இல்லாமல் சென்றுவிடும். எப்படி அதிமுக 3ஆம் இடத்திற்கு சென்று அதில் இருக்கும் நிர்வாகிகள் அனைவரும் தற்போது தாவேகா பக்கம் தாவி கொண்டிருக்கிறார்களோ அதே நிலைமை திமுகவுக்கும் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் ரகசியமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதே மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சேகர்பாபு, KN நேரு, செந்தில் பாலாஜி, KSSR ராமச்சந்திரன், துரைமுருகன் போன்றோரை கட்சியிலிருந்து நீக்கலாமா, அவர்களை நீக்கம் செய்துவிட்டு இளைஞர்களை வாய்ப்பளித்தால் கண்டிப்பாக எதிர்காலம் திமுகவுக்கு பிரகாசமாக இருக்கும். தொடர்ந்து ஊழல் அமைச்சர்களை நீக்கினால்தான் திமுகவின் தலை நிமிரும். தாவேகாவில் எப்படி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றை பயன்படுத்தி வெற்றி அடைந்தார்களோ அதே பாணியில் நாமளும் இளைஞர்களை கட்சியில் இணைத்து செயல்படலாம் என்கின்ற யோசனைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் மூத்த அமைச்சர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கினால் அது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் தொடர்ந்து அவர்களை வெறும் ஆலோசகராக வைத்துவிட்டு அவர்களே கட்சியிலிருந்து ராஜினாமா செய்யும் அளவிற்கு அவர்களை செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மற்றும் தலைமை முடிவெடுத்திருக்கிறாங்களாம். இனியும் திமுகவின் போக்கை மாற்றவில்லை என்றால் கண்டிப்பாக திமுக கட்சியே இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கத்தையும் தொடங்கியிருக்கிறார். அவரும் வருகிற தேர்தலில் விஜய் அவர்களுக்கு ஆதரவை கொடுத்து துணை முதல்வராக பொறுப்பேற்க ஏற்பாடுகள் செய்ய போவதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இனி தமிழக மக்கள் திமுகவுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்க மாட்டார்கள். தமிழக அரசியலில் அதிமுக, தாவேகா என்ற களம் மாறலாம். தற்போது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் விஜய் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் அதிகமான ஆதரவுகளையும் கொடுப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடிய முடிவு என்பது அவர் தனித்து போட்டியிடுவதை விட தாவேகாவுடன் கூட்டணி வைத்து மக்களுக்கு ஏதாவது செய்ய விரும்புவதாகவும் இதன் மூலம் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் அவர் கவனம் செலுத்தப் போவதாகவும் தற்போது தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்களது தலைமையில் கூட்டணியே அவரது இயக்கத்தை ஏற்படுத்தினால் நிச்சயம் அண்ணாமலை அவர்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கிறது. மேலும் ஒருபோதும் அரியணையில் ஏற்றினால் அவர் மக்களை ஏமாற்ற மாட்டார். மேலும் திமுக தோல்விக்கு காரணம் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாகவே செயல்பட்டதுதான். தோல்வியடைந்த பிறகும் கூட மக்களை இன்னும் அவர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மேலும் தாவேகாவை விமர்சனம் செய்வதாக சொல்லிவிட்டு மக்களை தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உதயநிதியின் தற்போது ரகசிய ஆலோசனை ஸ்டாலினுடன் நடத்தி வருகிறார். குடும்பத்துடன் சென்று அங்கு ஆலோசனை நடத்தப்படுகிறதாம். இனி சபரீசன், சேகர்பாபு போன்றோரை உடன் வைத்திருக்க வேண்டாம் என ரகசிய ஆலோசனை நடத்திய போதுதான் டெல்லி போலீஸ் நுழைந்திருக்கிறார்கள்.